Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 8 exercise 8.2 ல problem number 7 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The total marks scored by two students Satya and Vidya in 5 subjects are 460 and 480. ஓகேமா இப்போ தட்ஸ் ப்ராப்ளத்தில் வந்து ரெண்டு டேட்டாவை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம கம்பேர் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டாவை பேரலல் எழுதிக்கலாம். 5 சப்ஜெக்டில் 460 and 480. அப்போ சமேஷன் x1 ஏன் x1னா சத்யா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா. ஸோ நம்ம x1 போடலாம். சமேஷன் x1 என்ன கொடுத்துருக்காங்க 460. அதே மாதிரி சமேஷன் x2 என்ன கொடுத்துருக்காங்க 480. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தட்ஸ் 5 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையாமா. அப்போ n = 5, இங்கே நமக்கு n = 5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 4.66 and 2.4. அப்போது sigma 1 4.6 and 2.4. அப்போது sigma 2 = 2.4, 4.6 and 2.4 respectively. Who is more consistent in performance? Performanceல யார் வந்து அதிக கன்சிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ஒரு ரீட் பண்ணிடலாம். சத்யா மற்றும் வித்யா இருவரும் 5 பாடங்களில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் முறையே 460 480, அதாவது சமேஷன் x1 அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் அதன் திட்ட விளக்கங்கள் முறையே 4.6 மற்றும் 2.4 எனில் யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு 3 டேட்டாஸ், ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு 3 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம சிவி கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இப்போது நமக்கு சமேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது சிக்மா கொடுத்துருக்காங்க, சமேஷன் எக்ஸ் பார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு எக்ஸ் பார் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேம்மா, சமேஷன் x1 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் பார் = சமேஷன் x1 கொடுக்குறேன் நம்ம சமேஷன் x1/n. ஓகேவா, அப்போது சமேஷன் x1 468 டிவைட் பை n வேல்யூ வந்து 5. அப்போ நமக்கு என்னம்மா வரும், 5 டேபிளால் கொடுத்தாச்சுன்னா 45 5 6 18 468 இல்லையாம்மா, கரெக்டாக டேட்டா 460 and 480, சாரி 460 இதை படிச்சுட்டேன். இப்போ நம்ம அப்போது 5 டேபிளால் கட் பண்ணிச்சுன்னா 45 அப்புறம் 2 92. அப்போ x1 பார் = நமக்கு 92 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்க்கலாம் x2 பார் நம்ம போடலாம். ஃபார்முலா என்னமா, சமேஷன் x2 டிவைடட் பை n. அப்போது 480 டிவைடட் பை 5. அப்போ நம்ம கட் பண்ணியாச்சுன்னா என்ன வரும், 45 45 30ல் 6 இல்லையா. அப்போ 96 கிடச்சிருக்கு. அப்போ x1 பார் வந்து நமக்கு 92, x2 பார் வந்து 96. அப்போ நமக்கு தட் இஸ் என்ன சிவி கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ். அப்போ அதுக்கு எக்ஸ் பார் இருக்குது, சமேஷன் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணலாமா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஃபார் ஃபஸ்ட் டேட்டா, இல்லைனா சத்யா, சரி ஓகே ஃபஸ்ட் டேட்டாவே போட்டுக்கலாம். என்ன வரும் ஃபார்முலா என்னமா, sigma 1/x1 பார் × 100% ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு சமேஷன் x1 வந்து 4.6ன்னு கிடச்சிருக்கு. டிவைட் பை x1 பார் வந்து நமக்கு 92 × 100%. ஓகேம்மா, இதை நம்ம ஈஸியாக கட் பண்ணலாம். 4 டேபிள் கட் பண்ணலாம், 2 டேபிளாலே கட் பண்ணலாமே. 46 இங்கே வந்து 23 2.3 சரிம்மா. இப்போ நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். இது 0.1 23ஆல் கட் பண்ணியாச்சுன்னா 2 இல்லையாம்மா. அப்போது 0.1 × 100% டிவைடட் பை 2 இல்லையா. அப்போ நம்ம என்ன வரும், CV1 = இதை நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா என்ன வரும், தட் இஸ் 10 வரும் இல்லையாம்மா. 10 டிவைட் பை 2% நமக்கு வரும், அதாவது 5%. அவ்வளோதான், வேற ஒன்று. நமக்கு ஃபஸ்ட் டேட்டா, அதாவது யாரோடையது, சத்யாவோட டேட்டா சிவி எவ்வளோ கிடச்சிருக்கு 5%. அப்போ நமக்கு இங்கே கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் CV2 = சமேஷன், தட் இஸ் ஃபார்முலா எழுதிக்கலாமா, sigma 2/x2 பார் × 100%. கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2.4 டிவைடட் பை x2 பார் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு 96 × 100%. இதை நம்ம 2 டேபிளால் கட் பண்ணலாம். பாருங்கள், 1.2 இங்கே 43 கரெக்டாமா. 48 சாரி 48 இல்லை 42 சார் 8 16ல் 8 இல்லையாம்மா. ஓகே 48. ஓகே, இப்போ நம்ம 12 டேபிளால் கட் பண்ணலாம். 0.1 48 இல்லையாம்மா 4. அப்போ என்ன வர நம்ம கிடச்சிருக்கு, CV2 = 0.1 × 100% டிவைடட் பை 4. இந்த 4 இந்த 100 கட் பண்ணலாம். அப்போ என்ன வருமா, 100ல் 4 வந்து எத்தனை வாட்டி இருக்குது 25 இல்லையா. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, மல்டிப்ளை பண்ணும்போது 2.5%. ஓகே, இப்போ பாருங்கள் தனியாக எழுதிக்கலாம். CV2 =
2.5%. இப்போது எது வந்து அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதாவது எந்த CV1 வந்து நமக்கு 5% கிடச்சிருக்கு, CV2 வந்து 2.5%. எப்போவுமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. சரியாமா? இது வந்து மோர் கன்சிஸ்டன்ட். ஓகே, இது வந்து லெஸ் கன்சிஸ்டன்ஸ். ஏன்னா இதுதான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது 5%, இதை விட இது கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்கிறது தான் வந்து நமக்கு மோர் கன்சிஸ்டன்ஸ். அதாவது கன்சிஸ்டன்ஸ்னால் என்னென்னா அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது, இது வந்து குறைந்த நிலைப்புத்தன்மை கொண்டது. அப்போது சத்யாவா வித்யாவான்னு கேட்டால் வித்யா தான். அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்கள். தட்ஃபோர் வித்யா மார்க். கரெக்டாக ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு, தட்ஸ் விச் ஒன் இஸ் 7th இல்லையாம்மா, who is more consistent in performance. Vidya mark is more consistent in performance. புரியுதாமா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா யாருடைய இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து மோர் கன்சிஸ்டன்ஸாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தமிழில் நான் எழுதி போடுறேன்.